சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் மேல்தளத்தில் வரையப்பட்டுள்ள திருவள்ளுவர் ஓவியம் பொதுமக்கள் மிதித்து செல்லும் வகையில் இருப்பதால் ஓவியத்தை சுற்றி தடுப்பு அமைக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்திருக்கிறது. இதுகுறித்து நமது செய்தியாளர் சுரேஷ்குமார் அளித்த கூடுதல் தகவல்களை தற்போது பார்க்கலாம். சென்னை நுங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய வள்ளுவர் கோட்டத்தில் தான் இருக்கிறோம். சுமார் 80 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இந்த வள்ளுவர் கோட்டம் என்பது புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு முதலமைச்சர் இந்த வள்ளுவர் கோட்டத்தை அண்மையில் மக்கள் பயன்பாட்டுக்கு பார்வையிடுவதற்கு திறந்து வைத்தார். குறிப்பாக வள்ளுவர் கோட்டம் என்பது இங்கு பல்வேறு சீரமைப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு தற்போது புது பொலிவு பெற்றிருக்கிறது. இப்படிப்பட்ட இந்த வள்ளுவர் கோட்டம் தற்பொழுது பொதுமக்கள் அதிக அளவில் வரக்கூடிய ஒரு பகுதியாக மாறியிருக்கிறது. குறிப்பாக தமிழ் ஆர்வலர்கள் அதிகமாக வள்ளுவர் கோட்டத்தை வந்து பார்வையிட்டு செல்கிறார்கள். அதே போன்று இளைஞர்களும் பள்ளி மாணவ மாணவிகளும் கூட வள்ளுவர் கோட்டத்தை வந்து தொடர்ந்து இங்கு பார்வையிட்டு வள்ளுவருடைய சிறப்புகளை கற்று தெரிந்து கொள்கிறார்கள். இப்படிப்பட்ட நிலையில் இந்த வள்ளுவர் கோட்டத்தில் நாம் இருக்கக்கூடிய இந்த இடத்தில் வள்ளுவர் குறித்த வள்ளுவருடைய ஒரு உருவம் என்பது ஓவியமாக தீட்டப்பட்டிருக்கிறது. இதனை பொதுமக்கள் இடையே இருந்து, அதாவது குறிப்பிட்ட இடைவெளி விட்டு இருந்து பார்க்கும் வகையில் தீட்டப்பட்டதாக தெரிகிறது. இருந்தாலும் சிலர் இரவு நேரங்களிலோ பகல் நேரங்களிலோ தவறுதலாக திருவள்ளுவர் மீது நடந்து செல்லும் காட்சிகளை பார்க்கும்போது மிக மிக மனவேதனை இருப்பதாக தமிழ் ஆர்வலர்கள் கருதுகிறார்கள். பொதுமக்களும் தொடர்ந்து இது போன்ற திருவள்ளுவரை மிதித்துக் கொண்டு குழந்தைகளோ மற்றவர்களோ தெரியாமல் நடந்து செல்வதை கூட எங்களால் ஏற்க முடியவில்லை என தெரிவிக்கிறார்கள். பக்கத்துல இருந்து அதை ரசிச்சு பார்க்கணும்னு அவங்க தரையில வச்சிருக்காங்க. அதை ஒருவேளை ஒரு சின்ன அதுல குறிப்பு வைக்கலாம். பக்கத்துல நீங்க நடந்து போய் நீங்க அதை ரசிச்சு பாருங்க அப்படின்னு வைக்கலாம். இப்ப அதுவும் தரதானே அப்படின்னு நினைக்க கூடாது. இல்ல அப்படின்னாக்கா ஒரு சின்ன ஒரு கண்ணாடியிலேயே 2 பக்கம் வச்சுக்கிட்டு பக்கத்துல இருந்து பார்க்கும்படியா நம்மளே வச்சிடலாம். நிறைய பேருக்கு புரியாது இல்ல. இதை பாதுகாக்கிற மாதிரி சுற்றி ஏதோ ஒரு வேலியாவது அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்கன்னா பப்ளிக் அப்படி போகும்போது அதை மிதிக்காம போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதில் பெரியவங்க செய்யறதுக்கு வாய்ப்பு இல்லை, குழந்தைங்க செய்கிறாங்க. இதை வந்து பார்க்கும்போது நமக்கு ஒரு விஷுவலாக பார்க்கும்போதோ இல்லை பப்ளிக் பிளேஸில் 4 பேர் குழந்தைங்க விளையாடும் போது நமக்கு அது ஒரு வருத்தமாக தெரியுது. வள்ளுவர் கோட்டம் மீண்டும் புத்துயிர் பெற்றது எந்த அளவுக்கு பொதுமக்களுக்கும் தமிழ் ஆர்வலருக்கும் ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறதோ அதே போன்று இங்கு வள்ளுவருக்கு தீட்டப்பட்ட அந்த ஓவியத்தின் மீது யாரும் நடந்து செல்லாத வகையில் உரிய நடவடிக்கை தடுப்புகளை ஏற்படுத்தும் பொழுது அது மீண்டும் எங்களுக்கு மகிழ்ச்சியை தரும் என தெரிவிக்கிறார்கள். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் ஐயப்பனுடன் சுரேஷ்குமார்.